ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். சங்கீதம் 28:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போன வேளைகளில் உங்களிடத்தில் யாராவது வந்து கவலைப்படாதே, தைரியமாயிரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஏதோ ஒரு பலனை தருகிற வார்த்தையாக இருக்கும். அதை காட்டிலும் கோடி மடங்கு பலனை தருவதுதான் பரிசுத்த தேவனின் வார்த்தை. அந்த வார்த்தை நம்மிடம் வருவதற்கு நாம் எந்த புண்ணியமும் செய்யவில்லை, அதற்கு நம்மிடத்தில் எந்தவித தகுதியும் இல்லை. ஆனாலும் உங்களையும் என்னையும் பலப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தையானது உங்களை பாதுகாக்கிற மகா பெரிய கோட்டையா இருக்கிறது. அந்த கோட்டைக்குள் நீங்கள் இருக்கும்போது எதிராளியாகிய சாத்தான் உங்களை வீழ்த்த முடியாது. தேவனுடைய வார்த்தையின் பலத்தினால் தேவ மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். புறமதத்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், வேதனை, சோதனை ஏற்படும் போதெல்லாம் தேவனுடைய மனிதர்களை தேடி வந்து தேவனுடைய வார்த்தையினால் ஆறுதல் அடைந்தார்கள். யார் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தைக்குள் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, பலன் இல்லாமல் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் கண்ணீரோடு குற்ற உணர்வோடு இயேசுவண்டை ஓடி வந்து அவருடைய வார்த்தையால் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி மற்றவர்களை சாட்சியாக ஆசீர்வாதமாக வாழச் செய்ய உங்களால் முடியும். உங்கள் ஆராதனை பரலோக தேவனுக்கு உகந்ததாக அப்பொழுது இருக்கும். தேவ பலன் உங்களிடத்தில் பெருகட்டும். உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி சகாயம் பெற்றுக் கொள்வதாக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, நன்றிகள் நிறைந்த இருதயத்துடன் உங்களுடைய கிருபையின் சிங்காசனத்தின் முன் வந்து நிற்கிறோம். தேவனே, நீர் எங்களுடைய இருதயத்தின் பலனாகவும் எங்கள் பங்காகவும் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் சுயத்தை வெறுத்து தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக வாழவும் உங்க ஆவியை தந்தரல ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த லெந்து நாட்களில் நாங்கள் மேற்கொள்ளும் உபவாசமும் ஏறெடுக்கும் ஜெபமும் மற்றவர்களுக்கு செய்யும் தானங்களும் சேவைகளும் உம்முடைய பார்வையில் பிரியமாகவும் நீங்க அங்கீகரிக்கத்தக்கதாக இருக்கவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஊழியம் செய்கிற அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் பாதுகாப்பும் தந்தரல வேண்டும் என்றும் ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் எதிராக எழும்புகின்ற அச்சுறுத்தல்கள் மற்றும் வன்முறைகளை தேவரீர் தடுத்து எதிர்ப்புகளால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எனவும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் உங்களுடைய கிருபையையும் அவர்கள் விரும்புகிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்தரல வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பிறந்த நாட்களை, திருமண நாட்களை, இன்னும் வாழ்வின் பல சிறப்பான நாட்களை கொண்டாடும் அனைவரையும் ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் குடும்ப பிரச்சனைகள் மாறவும் ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமாய், சுகவீனமாய், வியாதியோடு மருத்துவமனையிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போர் உங்கள் தழும்புகளால் குணமடையவும் பூர்ண ஆயுசுடன் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள் தேவனால் பாதுகாக்கப்படவும் சத்துருவை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழவும் திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்யும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனையினால் துன்பப்படுகிற மக்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும் வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக விடுதிகளில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவ பிரசன்னத்தினால் தேசம் முழுமையாக சுதந்திரிக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் உள்ளோர், அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் இவர்கள் ரட்சிக்கப்படவும் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழவும் தேவன் வழிநடத்தில ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மத்திய கிழக்கு நாடுகளில் நீடித்து வரும் போர் முடிவுக்கு வரவும் மக்கள் சமாதானமாக அமைதலாக வாழவும் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களின் தேவைகள் சந்திக்கப்படவும் வான்வழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து தடையின்றி நடைபெறவும் தேவ பாதுகாப்பு தந்தரவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.